குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. ஏன் தமிழ் வருடங்களை 60 பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நீங்கள் பிறந்த ஜாதகம், உங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதே போல ஜாதக அமைப்பு மீண்டும் ஒரு முறை வருவதற்கு 60 வருடம் ஆகும். இந்த ஒரு செகண்ட் டிசைன் மாறிச்சுன்னா ஜாதக அமைப்பு மாறிடும். அது வர்க்க சக்கரங்களில் மாற்றங்களை கண்டறிய முடியும். அப்படி நீங்கள் பிறந்த நேரத்திற்கு என்ன கிரகநிலை இருக்கோ அதே மாதிரி இன்னொரு கிரகநிலை மீண்டும் அதே போல் அப்படியே அச்சசலாக வர்றதுக்கு 60 வருஷம் ஆகும். அதனால தான் தமிழ் முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாமே அதை தமிழ் வருடத்தை 60 பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா மீண்டும் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு பிறக்குது அப்படிங்கிறது. அப்படின்னா அமாவாசை, அதுக்கடுத்து அமாவாசை வரும்போது மறுபடியும் சூரியனோட நெருங்கி போயிடுது சந்திரன், அமாவாசை முழு இருளாயிடுது. அதுபோல் மறுபடியும் அமாவாசை வருது. அந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, அதுபோல் வருடங்களுக்கு ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 60 வருஷம். அப்படி 60 வருஷமாக பிரித்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடத்திற்கும் தனித்தனியாக பேர் வச்சாங்க. அந்த பேர் எப்படிப்பட்ட பேர் அப்படின்னா, அந்த வருடத்திற்கு இன்ன பலன்தான் நடக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்து காட்டக்கூடிய அமைப்பில் பேர். தமிழ் மக்கள் பேர் வைக்கிறதுலையே அதனுடைய அர்த்தம், தமிழில் மட்டும்தான் அந்த இனிமை இருக்குது, அந்த பொருள் விளக்கம் இருக்குது. அதனுடைய பேர்லேயே அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது மாதிரி 60 வருடங்களுக்கும் 60 பெயர்கள் வச்சுருக்காங்க. அந்த வருடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறது அந்த வருடத்தினுடைய பெயரை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். கூடவே பெயர் மட்டும் வச்சது இல்லாமல் அந்த 60 வருடத்திற்கும் தனித்தனியாக பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு வருடத்திற்கு ஒரு 4 வரியில் ஒரு பாடல். அந்த 4 வரிக்குள்ளே அந்த வருடத்திற்குண்டான பலனை அடக்கிடுறாங்க. இந்த வருடம் இதுதான் நடக்கும் அப்படின்னு. அப்படி இப்போ நம்ம குரோதி வருடத்தில் இருக்கோம். அந்த 60 வருடங்களில் ஒரு வருடம் குரோதி வருடம். அந்த குரோதி வருடத்தில் இருக்கிற குரோதி அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு மங்களகரமான வார்த்தையாக தெரியல. அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது அந்த பேர்லேயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். கூடவே ஒரு 4 வரியில் அந்த பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடல் என்னங்கிறத பார்ப்போம், அதுக்கு உண்டான விளக்கத்தையும் பார்ப்போம். கோர குரோதிதனில் கொல்லிமிகு கள்ளர்களால் பாரிச்சனங்கள் பயமடைவர், கார்மிக்க அற்பமழை பெய்யும், மகவு குறையுமே, சொற்ப விளைவுண்டன கூறு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கோரமான குரோதி வருஷம் பாருங்க, எடுத்த வார்த்தையை குரோதமான குரோதி வருஷத்துல திருடர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும். அதனால மக்கள் பயப்படுவாங்க. கையில் பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது. சரியான நேரத்தில் மழை பெய்யாது. அப்படியே மழை பெஞ்சாலும் அது பயிர்களை அழிக்கும், பயிர்கள் அழிந்து போகும், சரியான விளைச்சல் இருக்காது. அதனால் இந்த குரோதி வருடம் உணவு தட்டுப்பாடு, திருட்டு பயம், திருடர்களினுடைய அச்சம் இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி கொள்ளையர்கள்லாம் இருந்தாங்க, அந்த காலகட்டமெல்லாம் மாறி இப்போது சைபர் கிரைம் ஆயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாமல் பண பரிமாற்றம் நடக்குது. ஸோ அதில் நிறைய திருட்டு பொருட்கள் நடக்குது. அந்த மாதிரி திருடர்களின் எண்ணிக்கை அதிகமாயிடும். மகசூல் குறைஞ்சு போயிடும், விளைச்சல் குறைஞ்சு போயிடும், பயிர்கள் நாசமாகும்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ அரிசி பருப்பு விலையிலிருந்து சக்கரை விஷயங்கள், சக்கரை, அரிசி, பருப்பு, ஆயிலிருந்து எல்லாமே விலை அதிகமாக போகுது அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ இங்கே அத்தியாவசிய பொருட்கள் அதிகமாகும் போது மற்ற எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாகும். கண்டிப்பாக எல்லாமே அதிகமாகும். இப்போது விலைவாசி ரொம்ப அதிகமாக போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த வருடம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. கொள்ளையர்களினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருடர்கள் இங்கேன்னு சொல்லும்போது இங்கே தீவிரவாதிகள் எடுத்துக்கலாம். அவர்களால் மக்களுக்கு அவதி உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இந்த வருட பலனாக இருக்குது. இது பொதுவாக உலகத்திற்கு. ஆனால் கடகராசி கடகலக்கு நண்பர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிகள் நிற்கிறார்கள், அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். வரக்கூடிய சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அது 1/5/2024 அன்னைக்கு குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மேஷராசிலேருந்து 11ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருடம் முழுக்க உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருக்க போகிறார். இப்போ குரு 11ல் இருக்கார், நல்ல விஷயம். ஆனால் கடகராசிக்கு சனி பகவான் 8ல், இந்த வருடம் முழுக்க 8ஆம் பாவத்தில் தான். இந்த வருட கடைசியில் பங்குனி 15ஆம் தேதி 29/3/2025 அன்னைக்கு தான்
அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ தான் உங்களுக்கு சனியினுடைய அந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பு நீங்குது. அடுத்ததாக ராகு கேது பயிற்சி இந்த வருடம் கிடையாது. ராகு 9ஆம் பாவத்திலையும் கேது 3ஆம் பாவத்திலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த வருடமானது இருக்கும் உங்களுக்கு. இப்போ முதல்ல குரு பகவானினுடைய 11ஆம் இடத்து அமைப்பு எப்படி என்ன செய்ய போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய லக்ன ராசிக்கு 6, 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அவர் போய் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உட்காராரு. எந்த செயலை செய்யும் போதும் அதில் ஒரு துணிவு, தைரியம் இயல்பாகவே வெளிப்படும். எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய தன்மை, கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி அதை வெல்லக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளான விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்குண்டான எல்லா சூழல்களும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அந்த பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வழித்தடங்களையும் குரு பகவான் காட்டிக்கொள்வார். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறது. வியாழ நோக்கம் சொல்ற முடியாது, அது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக 11ஆம் பாவத்தில் குரு பகவான் வந்தாலே வியாழ நோக்கம் உண்டு. குருபலம் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக கடகத்துக்கு வந்தாச்சு. வேற ஒருத்தருடைய செல்வங்களால் நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேற நபர்களுடைய செல்வம் நம்மகிட்ட வந்து வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. திடீர் தன யோகங்கள் எல்லாம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். எந்த ஒரு விஷயத்திலையும் தனித்திறமையா செயல்படுறதுக்கு உண்டான உத்வேகத்தை அந்த குரு பகவான் கொடுப்பார். அந்த தனித்திறமையா செயல்பட்டது மட்டும் இல்லாம அதுல ஒரு நல்ல பெயரும் கிடைக்கும். இந்த காலகட்டம் தந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். தந்தை தனித்து தென்படுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நகை வியாபாரம், வெள்ளி நகை வியாபாரம், தங்க நகை, இதெல்லாமே நல்லா இருக்கும். இவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. எல்லா விதத்திலையும் பொருளாதாரமும் அதில் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குரு 11ல் இருந்தது அப்படின்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண யோகம் வந்தாச்சு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எடுக்கக்கூடிய சுய முயற்சிகள் முன்னேற்றம் உண்டாகும். செய்யக்கூடிய மாற்றங்களால் உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றமும் வாழ்க்கை சூழல் நல்லபடியாக மாறுவதையும் உணர முடியும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும். ஏன்னா குருவினுடைய பார்வை 7ஆம் வீட்டுக்கு விழுகுது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே சுபமான ஒரு அமைப்புகளாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இந்த வருடம் முழுக்க இருக்க போகிறார். அந்த வருடம் கடைசியில் தான் பயிற்சி ஆகிறார். அதாவது 8லேருந்து 9ஆம் பாவத்துக்கு. அது என்ன பண்ணுதுன்னா உறவுகளிடம் இருந்து முதலில் உங்களை விலக்கி வைக்கிறது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தால் உறவோடு சேர்ந்து இருக்க முடியாது, உங்கள்கிட்ட இருந்து விலக்கி வைக்குது. சகோதர வழியிலையும் ஒரு நல்ல உறவு நீடிக்காது. கஷ்டப்பட்டு கையில் சேமிப்பு பண்ண வேண்டியதாக இருக்கும். காசு நிறையா வந்தாலும் லாபம் நிறையா வந்தாலும் சேமிக்கிறதுக்குள்ள வழித்தடங்கள் காட்டி கொடுத்தாலும் அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் தான் செய்யணும். அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். கண்களில் பாதிப்பு ஏற்படும், பார்வை குறைபாடு ஏற்படும். தொழில் ரீதியாக அதீத மன அலைச்சலையும் தரக்கூடிய ஒரு சூழல். இந்த காலகட்டம் புது தொழில் துவங்குவது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இந்த காலகட்டம் ஆற்றல், துணிவு அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய செயல்லையும் வெளிப்படாது. நல்ல வாக்குபலம், சொன்ன வாக்கை காப்பாற்றணும். நேர்மையான விஷயங்களை பேசுவீங்க, சரியான விஷயங்களை மட்டுமே பேசுவீங்க. கொஞ்சம் மெதுவான போக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, கெட்ட நபர்களுடைய சகவாசத்தினால தேவையில்லாத ஏழ்றைகளை நம்மளா இழுத்து போட்டுக்குவோம் அப்படிங்கிறது தான் சொல்லுது. சரியா? வசதிகள் குறைவாக இருந்தாலும் நிம்மதியாக வாழணும். தேவையில்லாத சகவாசத்தை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் அமைப்புகளுக்கு. 8ஆம் இடத்துல இருந்தால் சனி தன்னுடைய 3ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் சற்று மந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. 8ல் இருந்தால் 2 பார்ப்பார். பேச்சில் கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தாலும் பிறர் அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையானா கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை பிறரை ஏற்றுக்க மாட்டாங்க. சும்மா சண்டைக்கு தான் வருவாங்க, விதண்டாவாதம் பேசிட்டு தான் வருவாங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருந்தாலே போதுமானது. பீஸ்ஃபுல்லாக வந்துடலாம்.
கூடவே பாருங்க, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குதுங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு அதுக்குண்டான முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது சாதகமாக அமையும். வெளியில் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எதிர்காலம் பற்றிய, வளர்ச்சி பற்றிய சிந்தனை துளியும் மனதிற்குள் வராது. கிடந்துட்டு போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன கரண்ட் சந்தோஷமாக இருக்கிறோமா, அனுபவி. இப்போ எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுதான் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செய்யக்கூடிய வேலை. உங்களுடைய குலப்பெருமையை குலைக்கக்கூடிய வகையில் சில செயல்பாடுகள் உங்களால் நடக்கும். அதை பற்றி மனதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு குலத்திற்கு கெட்ட பெயர் வராத வகையில் நடந்து கொள்வது உங்களுடைய கையில் உள்ளது அப்படிங்கிறத சொல்லுது. தர்மத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும். அது தர்மத்துக்கு புறம்பான செயல்கள் மற்ற வகையில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஆதரவற்றவர்கள் மத்தியிலையும் அது காணப்படும். சில நேரங்களில் இது அப்படியே உள்டாவாகி தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நின்று எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அடுத்தவங்களை மயக்கிற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகளும் பேச்சும் இருக்கும். வினோதமான பேச்சு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க. அதனால் மன சங்கடம் வந்துடும். வயது மூத்த நபர்கள் மூலமாக அல்லது மேலதிகாரிகள் மூலமாக அல்லது தந்தையின் மூலமாக எதிர்பாராத மன அழுத்தமும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. அவர்களிட்ட இருந்து சற்று விலகி இருப்பது நன்மை அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் திருமணத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா, சுத்தமாக குணம் சிறையில்லாத ஒரு எதிர்பாலினத்திடம் தேவையற்ற பழக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மிகச்சரியாக கையாண்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றதுக்குண்டான வழியில் செஞ்சுக்கணும். 3ஆம் இடத்துல கேது பகவான். நிறைய விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு அதிகம் உண்டாகிறது. சாஸ்திர சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்களுக்கு உண்டு. கொஞ்சம் கோபம் அதிகமாக வருங்க. கோபம் அதிகமாக வரும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. எவ்வளவு குறைச்சலான அமைப்புகள் இருந்தாலும் குடும்பத்தை பற்றின சிந்தனையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இந்த காதுகாட்டம் கிடைச்சிடும். ஆனால் காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான விஷயத்தை பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட்டு, பேங்க் விஷயங்கள், பேப்பர், பேனா, பென்சில், கையெழுத்து போடுறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை லீகல் ஒப்பீனியன் கேட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புதுசாக எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறையா பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் நெகட்டிவுக்கும் குறைச்சிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கும் இல்லையா? இந்த வருடம் நான் என்ன சாமியை கும்பிடணும், என்ன பண்ணால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா சிம்பிள். கடகராசி கடகலக்ன நண்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வரணும். இது எப்போ செய்யணும்னா, பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் தவறாமல் செய்யணும். மற்ற நாட்கள் செய்யக்கூடாதுன்னா மற்ற நாட்கள் செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் தவறாமல் செஞ்சுட்டு வரணும். 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வருடம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தரும். மேலும் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.